ஜெய் குருதேவ். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்னைக்கு பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குருஜி அவங்களுடைய அஷ்டவக்ர கீதையினுடைய விளக்க உரையை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இதில் நீங்கள் இந்த உலகம் பிரம்மாண்டம் முழுவதுமே ஒரு ஆச்சரியம் அப்படின்னு சொல்கிறார். என்ன பெரும் ஆச்சரியத்தில் வாழுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆச்சரியம்? இப்போது ஒரு விதைக்கிறோம், தண்ணி ஊற்றுறோம், அது இலை துளிராக வளருது, பெரிய இலைகளாக வளருது, மரமாக வளருது, அதுலேருந்து பூக்கள் காய் கனிகள்லாம் கொடுக்குது. இது எப்படி அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமாக உங்களுக்கு தெரியலையா? இது போல் பறவைகளை பாருங்கள். பறவைகள் என்ன சின்ன சின்ன இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அழகான கூடுகள் கட்டுகின்றன. ஸோ அது என்ன அதில் அந்த கூடுகள்லே 2 அறைகளாக பிரித்து ஒன்று அதுங்க குஞ்சுங்களுக்கும் ஒன்று தான் இருக்கக்கூடிய இடத்துக்காகவும் அது வடிவமைச்சிருக்கு. இந்த மாதிரியான வடிவமைப்பெல்லாம் அதுக்கு யார் சொல்லி கொடுத்தது? இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு பெரும் வியப்பாக தெரியவில்லையா? அது மட்டும் இல்லாமல் அந்த அவங்க குஞ்சுகளுக்கு வெளிச்சம் வரணுங்கிறதுக்காக அந்த மின்மினி பூச்சிகளில் கொண்டு வந்து வைக்கிறது. ஸோ இதெல்லாம் யார் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் நம்ம இந்த உலகத்தில் பூமியில் பலவிதமான எண்ணெய் வளங்கள், கனிமங்கள் எவ்வளோ கொட்டி கிடக்கின்றன. அதெல்லாம் எப்படி வந்தது? சின்ன சின்ன பூச்சிகளை பாருங்கள். அதுங்க எது சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தது? இது நல்லது, இது கெட்டது அப்படிங்கிறதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தது? இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒரு வியப்பாக தெரியவில்லையா? அதுபோல் இந்த மாதிரியான பூமியில் கிடைக்கக்கூடிய கனிமங்களை ஆராய்ச்சி செய்யக்கூடிய மனிதர்கள் தொடர்ந்து ஆராய்ந்த வண்ணமே இருக்கின்றார்கள். அதுக்கு எந்த முடிவுமே இல்லை. அந்த ஆராய்ச்சி தொடர்ந்துக்கிட்டு தான் போகுது அப்படின்னு சொல்கிறார். அதே போல் இந்த பூனைகளை பாருங்கள். பூனை என்ன ஒரு இடத்துல அதோட குட்டிகளை ஈனுது, அதை பாதுகாக்கிறதுக்காக வேறொரு இடத்துல கொண்டு போய் வச்சு அதை வளர்க்குது. அதுபோல் குரங்குகள் பண்ணக்கூடிய சேஷ்டைகளை பாருங்கள். ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரம் தாவறதா இருக்கட்டும். ஸோ அந்த குரங்குகள் பண்ணக்கூடிய செயல்களே நமக்கு ஒரு பெரிய பொழுதுபோக்காக இருக்கும். தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அதுவே நமக்கு என்ன ஆகுது? ஒரு பெரிய பொழுதுபோக்காக இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு நம்ம டிவி முன்னாடி மற்ற செல்ஃபோன் முன்னாடி நம்ம நேரத்தை செலவழிக்கிறோம். ஆனால் உண்மையான பொழுதுபோக்கு எங்கே இருக்குது? இந்த மாதிரியான பிரம்மாண்டத்தில் இருக்குது. அது ஒரு பிரமிப்பு. அதெல்லாம் எப்போவுமே ஒரு ஆச்சரியம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குரங்குகள் என்ன இருக்குது? வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிடுது அப்படின்னா தோலை உரிச்சிட்டு அந்த உள்ளுக்குள்ளே பழத்தை மட்டும் எடுத்து சாப்பிடுது. ஏதாவது ஒரு பை கிடச்சிதுன்னா அதை ஜிப்பை திறந்து அதுக்குள்ளே வேணுங்கிறது இருந்துச்சுன்னா அதை வச்சுக்குது, இல்லாத சமயத்தில் அதை தூக்கி போட்டுருது. அதுபோல் இந்த நாய்களை கவனித்து பாருங்கள். எல்லா மிருகங்களையும் கிடைத்து பாருங்கள். எல்லாமே இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஆச்சரியம்தான். இது ஒரு பொழுதுபோக்கு பூங்காத்தான் இருக்கின்றன. ஸோ இதெல்லாம் அறிஞ்சிட்டு அதோடு சேர்த்து நீங்கள் மனிதர்களையும் கவனித்து பாருங்கள். ஏதாவது ஒரு மனிதர்களை சின்னதாக சில வார்த்தைகளை சொல்லி சீண்டி பாருங்கள். அவங்க முகம் சிவப்பு எப்படி இருக்குது பாருங்கள். அவங்களுக்கு ஏற்படக்கூடிய கோபம் எப்படி இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படின்னா நம்ம அவங்களை கவனித்து பார்க்க வேண்டும். அவங்க முகத்தில் ஏற்படக்கூடிய எக்ஸ்பிரஷனல் எல்லாத்தையுமே நம்ம கவனமாக பார்க்கும் பொழுது என்ன ஆகுது? அவங்கள சீண்டினா எப்படி கோபமுடைகிறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்து அதை ஒரு வேடிக்கையாக கண்டு கழித்து தான் அந்த நிகழ்வுகளை நம்ம தொடாமல் இருந்தீங்கன்னா உண்மையாகவே என்னவா இருக்கீங்க? நீங்கள் இந்த உலகத்தை ஒரு பொழுதுபோக்காகவும் ஒரு ஆச்சரியமாகவும் பார்க்குறீங்க அப்படின்னு. கேள்விகள் அனைத்தையுமே ஆச்சரியக்குறியாக மாற்ற வேண்டும். கேள்வி எப்போவுமே வருத்தத்தோடு தொடர்புடையது, ஆச்சரியம் எப்போவுமே மகிழ்ச்சியோடு தொடர்புடையது. கேள்வி எனக்கு என்ன, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துச்சு, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு ஒரு வருத்தத்தோட கேள்வி கேட்டுட்டு இருக்காம இதை எப்படி மாற்றணுமா? ஒரு ஆச்சரியக்குறியாக மாற்றணும். நான் இந்த லெவலில் இருக்கிறேன், எனக்கு கீழே எவ்வளோ பெரிய மக்கள் இருக்காங்க. ஸோ அதை நினச்சி நான் என்னுடைய வாழ்க்கையை ஒரு ஆச்சரியக்குறியாக பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கை சிறப்படையும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ எல்லாத்தையுமே என்ன ஆகும்? ஞானம் என்பது என்ன? கேள்விகள் அனைத்தையுமே ஆச்சரியமாக பார்க்க வேண்டும். இந்த பிரம்மாண்டம், இந்த பூமி பிரம்மாண்டம் முழுவதுமே ஒரு ஆச்சரியக்குறியாக பாருங்கள் அப்படிங்கிறது தான் குருஜி சொல்லக்கூடிய கருத்து. இந்த மொத்த படைப்பு முழுவதுமே ஒரு ஆச்சரியம்தான்.
இது ஒரு பொழுதுபோக்கு பூங்காவாகும் அப்படிங்கிறது தான் நம்ம குருஜி சொல்லக்கூடிய கருத்து. ஜெய் குருதேவ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.